Hi guys, welcome to Hall. இந்த 7 days self journey-ல நீங்க ஜாயின் பண்ணதுக்காக உங்களுக்கு என்னோட ஹார்ட்லி வெல்கம்ங்க. இந்த வீடியோவை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நான் ப்ரீவியஸாவே 2-3 ஷார்ட்ஸ் வந்து இதை பற்றி எனக்கு ஃபுல் டீட்டெயிலாக நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். சரி வாங்க நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். டே 2ஓட கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தோஷமாக இருக்கீங்களா? டே 1ம் டே 2வும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும். ஆனால் டே 1ம் டே 2வும் வேறு வேறு. பிகாஸ் நம்ம நல்லா இருப்போம், ஆனால் நம்ம சந்தோஷமாக இருப்போமான்னு கேட்டால் அது ஒரு கொஷின் மார்க் தான். ஸோ அதனால தான் நீங்கள் நல்லா இருந்தாலுமே நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ளே நீங்கள் கேட்டுக்கோங்க. என்னோட பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ், ஐ எம் வெரி ஹாப்பி. அதுக்கான ரீசனும் நான் உங்ககிட்ட ஃபஸ்ட்டு டேயோட ஆன்சர்ஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, அதே தான். இந்த யூடியூப் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது என்னோட லைஃபோட பெரிய ட்ரீமு. ஸோ இது ஏன் எனக்கு இந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட், ஏன் இந்த அளவுக்கு எனக்கு இது ஒரு அவ்வளோ ஹாப்பினஸ்ஸான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் நான் நானாக இருக்கேன். மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியாது. நம்ம ரியல் லைஃப்பில் ஒரு மாதிரி இருப்போம். பட் நம்ம மீடியா அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல நம்ம சில விஷயங்களை நம்ம வேறு மாதிரி நம்மளை வந்து காட்டிக்கிறதும், வேறு மாதிரி நம்ம பேசுகிறதும், அது வந்து ரியலான ஒரு நேச்சரான ஒரு விஷயம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. என்னை வந்து உண்மையாக ரியலாக தெரிஞ்சவங்க என்னை பற்றி என்ன புரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்களோ கண்டிப்பாக அது நான் கிடையாது. என்னோடய உண்மையான கேரக்டர், என்னோடய உண்மையான ரியாலிட்டி இந்த சேனலில் நீங்கள் பார்க்குறது தான். ஸோ இதுதான் நான். இதனால தான் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் நான் நானாக இருக்கேன், இங்கே மட்டும்தான் நான் நானாக இருக்கேன். அதனால் எனக்கு இந்த பிளாட்ஃபார்ம் இப்படி நான் ஜேர்னி பண்ணுறதுனால எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன். உங்களோட பதிலை கீழே கமெண்ட்டில் பண்ணிவிடுங்க. ஸோ ஒரு பேப்பர் பேனா நார்மலாக எப்போவுமே எழுதுகிற மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. ஸோ எழுத முடியல அப்படின்னா ஃபோனில் நோட்டுன்ற ஒரு ஆப் எல்லாரோட ஃபோன்லேயுமே இருக்கும், அதில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். டே 3ல் பார்க்கலாம். ரொம்ப நன்றி.